Thank you for choosing Ults Magic Tarot Tamil. So, இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் ரீடிங்கில் நோ கான்டாக்ட். ஓகே, ஸோ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அண்ட் வாட் யுவர் பர்சன் இஸ் திங்கிங் அபவுட் யூ. உங்கள் பர்சன் உங்களை என்ன நினைக்கிறாங்க. We have the 3 cards and it is a 5 card express reading. So, let's start. For the pile number 1. Okay. So for pile number 1, it is என்ன சொல்கிறது, we have a 2 of pentacles, king of pentacles in reverse, emperor in reverse, empress in reverse, 4 of cups in reverse. Okay. So இந்த பர்சன் உங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களை மறுபடியும் எதிர்கொள்ளணும், பேசணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப மைண்டை போட்டு குழப்புறாங்க. பேசி ஆகணுமா, ரீகனெக்ட் பண்ணணுமா, மைபி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கூட வந்து லைக் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போகுதோ ஒரு தாட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி எமோஷ்னல் கனெக்ஷன்ஸும் இங்கே வந்து உங்ககிட்ட ரொம்ப ட்ரெயின் ஆகுது உங்கள் கூட இருக்கும் போது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்கள் கூட இல்லாமல் இப்போவும் தே ஆர் ஃபீலிங் லைக் ஈவன் மோர் தட். உங்கள் கூட இருந்ததை விட இல்லாமல் போனது வந்து இன்னுமே எமோஷ்னலாக ரொம்ப ஸ்டக் ஆகிறேன், ரொம்ப ட்ரெயின் ஆகிறேன், யாருமே அதிகமாக பார்த்துக்கிறதுக்கு இல்லை, அதெல்லாம் தோன்றுறது. அட்டாச்மெண்ட் இருக்குது உங்கள் மேலே, ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்குது. ஆனால் வந்து உங்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டண்ட்டாகவே இருக்கணும். ஏன்னா அவங்களோட எமோஷ்னல் வெல்பீயிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட், செகண்ட் தாட் இருக்குது. அண்ட் ஆல்சோ லைக் மணி மேட்டர்ஸ் ஹியர். இங்கே ஏதோ பணம் வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி இல்லாதனால, இல்லைனா வந்து மைட் பி இப்போ வந்து நான் உங்கள் கூட வந்தேன்னா நீ பணத்துக்காக வந்தேன்னு நினைப்பியோ, இல்லைனா வந்து மணி எங்கேயோ ஒரு இடத்துல பணம் வந்து ப்ளே ஆகிருக்கு இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் இடைய. அண்டு இது சில பேர் வந்து இதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருந்து இதை பார்க்குறவங்களா கூட இருந்திருக்கலாம். அண்ட் அட் த மோஸ்ட் அவங்களோட ஆப்ஷன் தான் பெருசுன்னு நினச்சிட்டு தான் உங்களை வந்து இப்போதைக்கு லைக் அதிகமாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி மட்டும் செல்ஃப் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்காங்க. ஆனாலும் உங்கள் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, விட முடியல. திஸ் இஸ் வாட் ஐம் கெட்டிங் ஃபார் pile number 1. ஸோ இந்த கார்டு வந்து வி ஹாவ் த 6 of swords, 4 of swords. தூக்கமே இல்லை அவங்களுக்கு. 8 of cups, போனவங்க வரணும்னு ஆசை இருக்குது. ஓகே, ஸோ பேஜ் ஆஃப் swords, டெம்பரன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் நிறையா இருக்குது, உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைக் அவங்க வந்து தட்ஸ் இட், நான் உங்களை நோக்கி நான் வரேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் அவங்க வந்து இப்போதைக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் டெஃபினட்டாக நான் உங்கள் கூட வந்துடுவேன், வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறையவே இருக்குது. ஆனால் கொஞ்சம் எனக்கு டைம் தேவை. நிறைய அவங்க மேலே இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு அக்னாலேஜ் பண்ணுறாங்க. அது எவ்வளோ தான் இம்பர்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் உங்களை நோக்கி வர்றதுக்கு ஒரு அஸ்திவாரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க.
அண்ட் ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணும். நம்ம வந்து ஒரு இதை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. டெஃபினட்டாக இது வந்து ஒரு பேலன்ஸை நோக்கி நான் ஒரு கரெக்டான ஒரு பேலன்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்க கூட வந்துடுவேன். கண்டிப்பாக நான் வருவேன். ஆனால் அந்த நான் வர டைமில் என்னோடய எமோஷன்ஸ் தாட்ஸ் எல்லாமே ப்யூரிஃபைடாக இருக்கும். உனக்காகவே நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் அவங்க கண்டிப்பாக வருவாங்க. மோரோவர் இது திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் கூட முன்னாடி வர்றதுக்கு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ திங்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தே ஆர் ப்ரிப்பேரிங். நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தே ஆர் ப்ரிப்பேரிங் அண்ட் கம்மிங் ஃபார்வர்ட் ஃபார் யூ. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஆர் ரீடிங். Nine of Pentacles, Page of Swords in reverse, Queen of Rods in reverse, Four of Cups in reverse, the Death. Okay, so pile number 3, உங்களுக்கு வந்து ஒரு எப்படி இருக்குன்னா செப்பரேஷனில் வந்து நிறைய ஒரு திங்ஸை வந்து அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்கள பற்றி அவங்களுக்கு நிறைய புரிய வந்திருக்கு. அவங்களோட இண்டிபெண்டன்ஸை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வர்த் அப்படின்னு தே ஆர் வர்த் மோர் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட முடிவு வந்திருக்காங்க. அண்ட் த மோஸ்ட் அவங்க வந்து யாரோ ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனால் நம்மளுக்கு சரியான கம்யூனிகேஷன் இல்லாதனால கம்யூனிகேஷன் பேரியர் கன்ஃபியூஷன்ஸ் இதனால் நம்ம பிரிஞ்சு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது அவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம எல்லாம் எமோஷ்னலாக வந்து ரொம்ப அந்யூன்யமாக இல்லாதனால இப்போ ரொம்பவே டிஸ்கனெக்ட் ஆகிருக்கோம். ஸோ தனிமை என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எமோஷனல் கனெக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் வந்து இந்த இடப்பட்ட காலத்தில் புரிஞ்சுருக்காங்க. ஆனால் அது எல்லாத்த விட செல்ஃப் வேல்யூ அண்ட் செல்ஃப் வர்த் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டும் அதையும் புரிஞ்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வி ஹாவ் லைக் இது வந்து உங்களை நோக்கிங்கிறத விட அவரை வந்து இங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இடப்பட்ட பிரிவான இடத்துல வந்து அவங்க வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் டு ஆல். இப்போ நான் வரணும் அப்படின்னா நான் என்னுடைய இண்டிபெண்டன்ஸ் என்னோட சுதந்திரத்தை மதிச்சு இருந்தால் நான் உங்ககிட்ட வரலாம். இல்லைனா ஓகே வேறு யாராவது நோ ப்ராப்ளம். அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே. அதாவது உங்களோட ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஆப்ஷனாக வரும் ஓகே அப்படின்னாலும் ஓகே தான் எனக்கு. இல்லை நீங்கள் இல்லை எனக்கு வேறு ஒருத்தங்க அப்படின்னாலும் ஓகே தான். அந்த அளவுக்கு வந்து ஹீ ஹேட் அ லெசன். வேறு ஒன்றுமே வேண்டாம். ஓகே என்னை வந்து என்னோடய செல்ஃப் ஒர்த் என்னோடய எமோஷனல் ஸ்ட்ரகிள் அதை நான் பார்த்துக்கிறேன். இத்தனைக்கும் மீறி நீ பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீ வரேன்னா வா, ஐ டோன்ட் பாதர். ஆனால் என்ன ட்ரிகர் பண்ணாத. நான் என்னோடய ரூட்டில் தான் நான் இருப்பேன். நீ வரல அப்படிங்கிறத விட நான் வந்து ஆனால் ஓப்பன் சாய்ஸ். நான் எப்படி வேணாலும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். பிகாஸ் ஆன் த பாஸ்டில் இருந்த பெயின் வந்து நான் வந்து விட்டுட்டு ஐம் பீயிங் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு. அவர் வந்து ஒரு மனநிலைக்கு வந்துட்டார். ஹீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் எவ்ரி திங். அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் கெட்டிங் ஃபார் Pile number 3. Thank you for choosing Also Magic Tarot Tamil.